சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் மனு தாக்கல் செய்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்களை பகிர்ந்துக்குங்க. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரது வழக்கின் விசாரணையை தள்ளிவைத்து கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவர் தரப்பில் ஏற்கனவே மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்து நேற்றினம் அந்த வழக்கானது தள்ளுபடி செய்யப்படுவதாக நீதிபதி அள்ளி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று காலை நீதிபதி MS ரமேஷ் மற்றும் சுந்தர்மோகன் அடங்கிய அமர்வில் செந்தில் பாலாஜி தரப்பில் ஒரு அவசர முறையீடானது செய்யப்பட்டிருந்தது. அமலாக்கத்துறையின் வழக்கின் விசாரணையை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற மனுவை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததையடுத்து செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மறு ஆய்வு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் பிரபாகரன் நீதிபதிகள் MS ரமேஷ் அமர்வில் முன்பாக ஒரு அவசர முறையீடு செய்திருந்தார். வழக்கமான பட்டியலில் பட்டியலிடப்படும் என்று கூறி அவசர வழக்காக விசாரிக்க நீதிபதி MS ரமேஷ் மற்றும் நீதிபதி சுந்தரமோகன் அடங்கிய அமர்வு மறுப்பு தெரிவித்த நிலையில் தாக்கல் செய்துள்ள மறு ஆய்வு மனுவை அவசர வழக்காக விசாரிக்க குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுவிடும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு அவர்கள் கோரிக்கையை மறுத்த நிலையில் தற்போது மீண்டும் அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற அள்ளி முன்பாக மீண்டும் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விரைவில் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு தற்போது செந்தில் பாலாஜி தரப்பு காட்டுகிறது. அவரை விடுவிக்க கோரி மனுவை விசாரணை முடிவும் வரை குற்றச்சாட்டுகள் பதிவை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் இந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் தரப்பானது செந்தில் பாலாஜி தரப்பில் இந்த அவசர மனுவை நீதிபதி அள்ளி முன்பாக முறையீடு செய்வதாக காத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.